பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. எடுத்து போன்ல வச்சுட்டு இவர் எனக்கு ரொம்ப நெருக்கமா தெரியும், இவர் நானும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டோம், இவர் நானும் ஒன்னா உட்கார்ந்து தூங்கணும், என்னென்னமோ சொல்ல. அந்த மாதிரி அந்த பசங்களை பிரெயின் வாஷ் பண்ணி அவனை பேசவே விடாம பாஸ்ட் இடத்துல எதுக்கும் நான் ஒரு வார்த்தை, அவரெல்லாம் ரொம்ப பிஸியா இருப்பார், நீ எல்லாம் அவர்கிட்ட போய் கேட்காத, அதெல்லாம் நல்லா இருக்காது, அதான் அவர் எனக்கு மிஞ்சி என்ன சொல்ல போறாரு, இப்படியே சொல்லி 10 லட்சம் ரூபாய் 10 lakhs rupees எப்படிப்பா நீ விழுந்தேன்னு கேட்டா, ஒன்னே ஒண்ணு, அவர் ஆண்டவருடைய பேரை சொன்னாரு பாஸ்டர் நான் விழுந்தேன், கர்த்தர்னு சொன்னாரு பாஸ்டர் நான் விழுந்தேன், ஏசப்பான்னு சொன்னாரு பாஸ்டர் நான் விழுந்தேன், ஊழியோன்னு சொன்னாரு பாஸ்டர் நான் விழுந்தேன். அப்போ எந்த அளவிற்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா, ஆண்டவரே நானும் என்னுடைய பிள்ளைகளும் எப்படி ஜெபிக்கணும்னா, எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்கதரிசனத்தை சொன்னான் என்றும், அதான் சன்பல்லாத்தும் தொபியாவும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல கேளுங்க, அப்பா எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. ஆண்டவருன்ற பேரை சொல்லி வர்ற எல்லாரையுமே நான் வீட்டில் எடுத்துடக்கூடாது, ஆண்டவருடைய பேரை சொல்லி வர்ற எல்லாருடைய வார்த்தையும் நான் கேட்க கூடாது. இப்படி நீங்க இன்னைக்கு ஒருத்தரை சொன்ன இந்த சத்தத்தை கேட்கிட்டு கூட நிறைய பேர் இப்படி ஏமாத்தப்பட்டிருக்கிறாங்க. நகையை கொண்டு போய் கொடுத்து அந்த நகை திரும்பி வராம எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? எத்தனை கால்ஸ் எனக்கு வந்திருக்கு தெரியுமா? அதை விடுங்க, வாழ்க்கையே கொடுத்துட்டு ஏமாந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஏன் அப்படின்னா, ஆண்டவர்னு சொன்ன ஒரு வார்த்தையை நான் நம்பினேன், ஆண்டவர்ன்ற வார்த்தையை ஒரு வார்த்தையை நான் நம்பினேன். அப்போ ஆண்டவர்ன்ற வார்த்தையை யார் சொல்றாங்க, அந்த நபருடைய பின்னணி என்ன அப்படின்றத குறித்து அறியாம நீங்க எந்த நேரத்திலும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அவசரமே படக்கூடாது.